மக்கள் வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எந்த காரியம் யார் செய்தாலும் உன்னை வழிபட்டால் தடைகள் நீங்கவும், உன்னை வழிபடாமல் இருந்தால் தடைகள் ஆக்கவும் செய்யும் அதிகாரம் உனக்கு உண்டு என்று அம்மையப்பராக இறைவனும் இறைவியும் அருளிய வாக்குப்படி விநாயகரே முதற்கடவுள் என்பது சமய மரபு. இனி நிகழ்ச்சிக்கு செல்வோமா? தலைவன் இல்லாததால் தான் அவன் விநாயகன். கணபதி, பிள்ளையார், கணேசன் என்று பல திருநாமங்களால் அழைக்கப்படும் போற்றப்படும் விநாயகரே முதற்கடவுள். அவருக்கே முதற் வணக்கம். விநாயகருக்கே நிறைய திருக்கோவில்கள். எல்லா திருக்கோவில்களிலும் விநாயகருக்கே முதல் மரியாதை. இதோ இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள சுயம்பு விநாயகரான ஸ்ரீ பால விநாயகர் திருக்கோவிலே இடம்பெறுகிறது. விநாயகனே முழுமுதல் கடவுள். எந்த காரியத்தையும் செய்யத் தொடங்கும் முன் விநாயகனை வணங்கிய பிறகே தொடங்க வேண்டும் என்கிறது சாத்திரம். எங்கெங்கு பார்த்தாலும் ஆலமரத்தடியில், அரச மரத்தடியில், குளக்கரையில் என தமிழகம் எங்கும் விநாயகர் திருக்கோயில்கள். தமிழகத்தின் தலைநகரான சென்னையின் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் சாலிகிராமம் என்னும் ஊரில் அமைந்திருக்கிறது இந்த பால விநாயகர் திருக்கோயில். அளவில் சிறியதென்றாலும் பெருமையில் பெரிதாக விளங்குகின்றது இந்த பால விநாயகர் திருக்கோயில். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பரணி மருத்துவமனையை ஒட்டிச் செல்லும் சாலையில் சென்றால் பால விநாயகர் ஆலயத்தின் ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. வடக்கு நோக்கிய ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் கிழக்கு நோக்கிய நிலையில் மூலவராக பாலவிநாயகர் தம்மை நாடி வரும் அடியவர்களுக்கு அருள் பாலிக்கும் வண்ணம் அமைந்திருக்கிறார். விநாயகரே மூலவராக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் 1-2 திருக்கோயில்களில் இதுவும் ஒன்று என்பதே இத்திருத்தலத்தின் சிறப்பாகும். மூலவர் பாலவிநாயகர் சன்னதியுடன் இத்திருக்கோயிலில் தட்சிணாமூர்த்தி, லட்சுமி நாராயணர், துர்க்கை, வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய சுப்பிரமணியர், பக்த ஆஞ்சநேயர் முதலிய சன்னதிகளும் அமைந்திருக்கின்றன. இந்த பாலவிநாயகர் திருக்கோயிலின் தலமரமாக அரசமரமே திகழ்கிறது. 1988
பரணி குடியிருப்பு பகுதியில் உருவான இந்த சிறிய கோயிலின் தலவரலாறே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இறைவனின் அருளாகவும் விளங்குகிறது. பொதுமக்களுடைய சந்தோஷங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் இது அனுக்கிரக ஸ்தலமாக இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 8 வருஷம் ஆயுது, 8வது வருஷம் நடந்துட்டு. இப்போ 29 நவம்பர் 2003 ஆரம்பிச்சது. வாரம் 6 வாரத்தோட இந்த பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோயிலில் விசேஷமான அம்சங்கள் நவராத்திரி, அனுமத் ஜெயந்தி, சக்தி முருகப்பெருமானுக்கு, அப்புறம் தட்சிணாமூர்த்திக்கு மாதந்தோறும் 2 முறை பிரதோஷங்கள், அப்புறம் புரட்டாசி மாதங்கள் சனிக்கிழமைகள் அதெல்லாம் லட்சுமி நாராயணனுக்கு, துர்கைக்கு அந்த நவராத்திரி பூரா 10 நாளைக்கு உண்டான இது. அது தவிர ஜனவரி மாதத்தில் அந்த 15 தேதியிலேருந்து 26 தேதி வரையும் விசேஷமான ஹோமங்களும் காமியகர்த்தா ஹோமங்களும் ரதோத்சவங்கள். இங்கே ரத உற்சவத்தில் கரகாட்டம், பொம்மலாட்டம், அப்புறம் வாத்தியங்கள், அப்படி எல்லா விசேஷமான ஒரு அம்சங்களோட கூடி அது வருஷம் வந்து. ஏன்னா 25-30 வருஷம் ஆயிடுச்சு இந்த கோயிலுடைய சில்வர் ஜூபிலி சமீபத்தில் தான் அங்கே இப்போ செலிப்ரேட் பண்ணோம். நல்ல அம்சத்தை விடுது. வேண்டும் வரங்களை இந்த ஊரில் இல்லாமல் வெளிநாட்டுகளில் இருந்து கூட இந்த அரசமர சுயம்பு விநாயகர் எல்லாரையும் மக்களை ஆதரித்து அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்கிறார். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை திங்கக் கரிமுகத் தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா என்ற ஔவை வாக்குப்படி இந்த சுயம்பு விநாயகரை வணங்கினால் எல்லா நன்மைகளும் ஏற்படும் என்கிறார்கள். இந்த திருக்கோயிலில் நடைபெற இருந்த ஏகதின லட்சார்ச்சனைக்கு முன்னதாக 2002 16 கணபதியின் உருவச் சிலைகளை உருவாக்கி பிரதிஷ்டை செய்துவிடலாம் என்று முடிவெடுத்து அதற்கான பணிகளில் அறக்கட்டளை குழுவினர் ஈடுபடத் தொடங்கிய நிலையில் சிலாரூபம் வடிக்க காலதாமதமானது. 16 கணபதி உருவங்களை எப்படி வடிக்கப் போகிறோம் என்ற அச்சம் கோயில் நிர்வாகத்தினருக்கு ஏற்பட்டது. ஆனால் இறைவனின் சங்கல்பமோ வேறு விதமாக இருந்தது. இறைவனின் திருவருளால் பாலவிநாயகர் திருக்கோயிலின் தென்மேற்கு மூலையில் அமைந்திருக்கும் அரச மரத்தின் அடிபாகத்தில் இருந்து கொத்தாக சிகப்பு நிறத்தில் சல்லிவேர் விழ ஆரம்பித்தது. இந்த அதிசயம் என்ன என்று நாள்தோறும் கவனிக்க எங்குமில்லாத ஒரு அருள் நிகழ்வு இந்த திருத்தலத்தில் அரங்கேறியது. ஒருவேர் முகமாகவும் மற்றொன்று கிரீடமாகவும் கந்தமாகவும் துதிக்கையாகவும் வேர்கள் விழுந்திருக்க ஒரு காலை மடக்கி நடன கோலத்தில் விநாயகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து காட்சி கொடுத்தார். இந்த அதிசயம் தமிழகத்தின் வேறெந்த ஆலயங்களிலும் நடைபெறாத ஒன்று. இந்த அரசமரத்து சுயம்பு விநாயகரே இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பு. இதைத் தொடர்ந்து இதே அரசமரத்தில் வட்டவட்டமாக பல விநாயகர் உருவங்கள் வரவர பக்தர்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. அன்று முதல் இந்த ஸ்ரீ பாலவிநாயகர் தலத்திலே தலமரமாக அரசமரமே இருக்க, அரசமரமே விநாயகராக இருந்து பக்தர்களுக்கு
நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுத்து அருள் பாலிக்கிறார் சுயம்பு விநாயகர். இந்த சுயம்பு விநாயகருக்கென்று சில வழிபாடுகள் ஞாயிறு ராகு காலத்தில் ஓம்கார ககார மூல மந்திரத்தினால் பக்தர்களுக்கு விசேஷ சங்கல்பத்தில் பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த பாலவிநாயகர் ஆலயம் 1983 குடியிருப்போருக்காக ஆரம்பித்தது. 87ஆம் வருடம் முதற்கொண்டு ஏகதின லட்சார்ச்சனை அப்படின்னு ஆரம்பித்து வருடா வருடம் ஜனவரி 26ஆம் தேதி ஒரு 10 நாள் உற்சவமாக கொண்டாடினதும். இது 4 வருஷம் ஆனவுடனே போறபோது மக்களின் ஊக்கத்தினால 16 வருஷம் கொண்டாடலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸோ 2004 எங்களுக்கு 16ஆவது வருஷம். அப்போ 16 உருவச்சிலைகளை அடைச்சி இங்கே ஸ்தாபனம் பண்ணலாம் அப்படின்னு மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றணும்னு நினச்ச போது இந்த அரச மரத்துலேருந்து மத்திய பாகத்தில் அரச மரம் பிளவு ஏற்பட்டு அதுலேருந்து சல்லிவேர் கொட்டி அது விநாயகர் ரூபத்தை அடைஞ்சது. ஸோ இந்த விநாயகர் ரூபத்தை அடைஞ்ச உடனே அன்னிலேருந்து ரெகுலராக இங்கே இந்த பூஜைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் 4:30 ராவு காலத்தில் விசேஷமான பூஜைகள் ககார திரிஷதி அப்படிங்கிற ஒரு மந்திரங்கள்னால பூஜைகள் நடக்கிறது. மகான்களை வணங்கும் போதும் சுயம்பு தெய்வ உருவங்களை வணங்கும் போதும் எலுமிச்சை பழங்களை வைத்து வணங்கினால் பாவங்கள் நீங்கி நலம் வந்தடையும் என்ற உண்மைக்கேற்ப இந்த சுயம்பு விநாயகரை வணங்க பலர் இன்று வணங்கிச் செல்கிறார்கள். இதோ இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். நாளும் ஒரு திருப்புகழை கேட்பது நலமாக இருக்கிறது இல்லையா? நன்மைகள் எல்லாம் தரும் திருப்புகழிலிருந்து இதோ ஒரு மந்திர பாடல் உங்களுக்காக. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. உத்தரமேரூர் எனும் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் ஆறுமுக வள்ளலிடம் அருணகிரிநாதர் என்ன வேண்டுகோள் வைத்தார் எனும் தோல் எலும்பு சீழ் நரம்பு எனும் பாடலின் 4வது பகுதி நிறைவு பகுதியாக இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். பாடலை பார்த்துவிட்டு பிறகு விளக்கத்தை பார்ப்போம். தோலெலும்பு சீனரம்பு வீழை தொங்கு கோழை பொங்கு சோறு பிண்டமாயுருண்டு வடிவாகி தூலபங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறு மிந்த நோய் அகன்று துயரார ஆலமுண்ட கோணகண்ட லோகமுண்ட மால்விரிஞ்ச நாரணங்கள் ஆகமங்கள் புகழ்த்தாளும் ஆனனங்கள் 32 தோளும் அங்கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேனோ வாலச்சந்திர சூடி சந்த வேத மந்திர ரூபி அம்பி வாணி பஞ்சப்பாணி தந்த முருகோனே மாயைந்து வேகமைந்து பூதமைந்து நாதமைந்து வாழ்பெறும் சரா
சராச்சரங்கள் உறைவோனே. வேலை என்பு கூற வந்த ஏகதந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்ச அணைவோனே. வேலை என்பு கூற வந்த ஏகதந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்ச அணைவோனே. வீரமங்கை வாரிமங்கை பான்மங்கை மேவுகின்ற மேருமங்கை ஆள வந்த பெருமாளே. பாட்டு அப்படியே துள்ளிக்கொண்டு வரும். ஏன் அவ்வாறு அமைத்தார் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியில் விளக்கமாக பார்க்க போகின்றோம். முருகப்பெருமானே, தலையில் பிறை சூடியவன் உன்னுடைய தந்தை. அது மட்டுமல்ல, சந்த வேத மந்திர ரூபி அம்பை, அழகு மிகுந்த சந்தங்களை கொண்ட வேதத்தின் வடிவாக இருப்பவள் உனது தாயார். அதாவது வாழ வழிகாட்டும் மறைகளின் வடிவாகவே இருக்கின்றாளாம் அம்பிகை. அப்படிப்பட்டவளுடைய மகன் நீ. நான் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் என்னை மன்னிக்க கூடாதா? அது மட்டுமல்ல, உன் மாமா இருக்கின்றாரே, என்ன கலாச்சாரம் ஐயா! நம்மை போலவே இறைவனுக்கும் அம்மா அப்பா குழந்தைகள், அது மட்டுமல்ல மாமன் மைத்துனன் முதலான உறவு முறைகள் எவ்வளவு எளிமையாக நாம் கையாளுவதற்கு நமது முன்னோர்கள் தொகுத்து வகுத்து பகுத்து கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். உன் மாமா மகாவிஷ்ணு இருக்காரே, கிருஷ்ணாவதாரத்தின் பொழுது தன் வாயில் எல்லா விதமான உலகங்களையும் காண்பித்தவர். விரிவான வரலாறு பாகவதம் பேசுகின்றது. அப்படிப்பட்டவருடைய மருமகன் நீ எனக்கு அருள் செய்ய வேண்டாமா? அந்த கண்ணன் கோபிகைகளுக்கும் கோபாலர்களுக்கும் எவ்வளவு எளியவனாக போய் அங்கு அவர்களுக்கு அருள் புரிந்தான். அது மட்டுமா, உன்னை வேதங்களும் அயன் முதலான தேவர்களும் எல்லாரும் உன்னை துதித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பா, எனக்கு அருள் செய். சரி, என்ன வேண்டும் கேள் என்கின்றாயா முருகா? அருணகிரிநாதர் அங்கே ஆறுமுக வள்ளல் எதிரில் நிற்கட்டும். இப்ப நாம் ஒரு தகவலை பார்ப்போம். ஒரு பை, அதில் சிறிதளவு தோல், எலும்பு, சீழ், அப்புறம் ஒரு பெரிய பந்து அளவுக்கு நரம்புகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 படி அளவுக்கு இரத்தம் கையில் சுமந்து கொண்டு போவோமா? மாட்டோம். ஒருவேளை நாம் தைரியமாக சுமந்து கொண்டு போனால் கூட காவல்துறை விட்டு வைக்குமா நம்மை? கட்டிப்பிடித்து காப்பிட்டு விடாதா? அப்படி என்றால் என்ன தகவல்? இவ்வளவும் சுமந்து கொண்டு நாம் அலைகின்றோம். இந்த உடம்பில் இருக்கக்கூடியது அவ்வளவு இது தோல், எலும்பு, சீழ், நரம்பு, பீழை, கோழை, சோரி, ரத்தம் அப்படியே பொங்கி கொண்டு வருகின்றதாம். இப்படிப்பட்ட இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்த இவைகளை வைத்துக்கொண்டு நானும் வம்பிலே சுமந்து சுற்றி கொண்டிருக்கின்றேனே. அப்பா முருகப்பெருமானே, என்னால் ஆற்ற முடியவில்லை, தாங்க முடியவில்லை. பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவன் அடி சேராதார். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாடி நீந்தல் அரிது என்றெல்லாம் வள்ளுவரே சொல்லியிருக்கின்றாரே. அப்படி என்றுதான் இந்த பிறவி நோய் தீருமோ? அது மட்டுமல்ல, நோய் அகன்று துயர் ஆற என்பதற்கு வேறொரு விதமான பொருளும் உண்டு. அந்த நோய் தீர வேண்டுமென்றால் பலவிதமான நோய்கள் நம்மை விட்டு அகல வேண்டும். என்ன நோய் தெரிகின்றதா? குடும்பத்தில் எந்த விதமான நோயும் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அமைதி இருக்க வேண்டும். அமைதியின்மை என்று சொல்லக்கூடிய அந்த நோய் இருக்கக்கூடாது. வறுமை என்று சொல்லக்கூடிய அந்த நோய் இருக்கக்கூடாது. அறியாமை, அதாவது கல்வியின்மை என்று சொல்லக்கூடிய அந்த நோய் இருக்கக்கூடாது. அனைத்திற்கும் மேலாக குடும்பங்களில் ஒற்றுமையின்மை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் நோய் இருக்கக்கூடாது. ஆரோக்கியமின்மை என்று சொல்லக்கூடிய அந்த நோய் இருக்கக்கூடாது. இவ்வளவு நோய்களும் அகன்று துயர் ஆறும்படியாக முருகப்பெருமானே, உன்னுடைய 6 முகங்களையும் அந்த 12 திருத்தோள்களையும் உன்னுடைய திருவடிகளையும் நான் என்று நினைப்பேனோ முருகா? நான் என்று நினைத்து அந்த அவ்வளவு துயரங்களிலும் நோய்களிலிருந்தும் நான் விடுபடுவேன் என்று அருணகிரிநாதர் அங்கே ஆறுமுக வள்ளலிடம் வேண்டுகிறார். உத்தரமேரூர் எனும் திருத்தலத்தில் 6 அடி உயரத்தில் இருக்கும் ஆறுமுக வள்ளலை நோக்கி வேண்டப்பட்ட இப்பாடலில் வள்ளி கல்யாணத்தில் அங்கே விநாயகப் பெருமான் ஏன் யானையாக வந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த நுணுக்கமான தகவலை சொல்லி அதற்கு பிற்பாடு 4 விதமான 5களை சொன்னார். மாயை 5, வேகம் 5, போதம் 5, நாதம் 5, அசையும் பொருள் அசையா பொருள், இவைகளெல்லாம் இறைவன் இருக்கின்றான், முருகப்பெருமானே இருக்கக்கூடியவன் நீ என்று சொன்னார். சிவபெருமான், அம்பிகை, அங்கே மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி அவைகளுக்கெல்லாம் முருகப்பெருமான் என்ன தொடர்பு என்று சொல்லி அருளை எவ்வாறு வேண்டுகின்றார் என்பதை பார்த்தோம். அதன் நிறைவு பகுதியாக
தோல், இரத்தம், சீழ், நரம்பு, இந்த கோழை, பீழை இவைகளெல்லாம் நிறைந்திருக்கக்கூடியது இந்த உடல். அந்த உடலில் இருக்கக்கூடிய அடியேன் எந்த விதமான நோய்களும் என்னை தாக்காதவாறு பிறவி என்று சொல்லக்கூடிய நோயிலிருந்தும் என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று அருணகிரிநாதர் அங்கே வேண்டுகின்றார். அதே ஆறுமுக வள்ளலிடம் நாமும் வேண்டுவோம். நம் எல்லோருடைய வீடுகளிலும் இருக்கக்கூடிய நோய், வறுமை என்று சொல்லக்கூடிய அந்த நோய், ஆரோக்கியம் இன்மை என்று சொல்லக்கூடியது, அமைதியின்மை என்று சொல்லக்கூடிய அந்த நோய், கல்வி அறிவு இன்மை என்று சொல்லக்கூடிய அந்த நோய், அனைத்திற்கும் மேலாக குடும்பங்களில் ஒற்றுமையின்மை என்று சொல்லக்கூடிய அந்த நோய், இவைகள் அனைத்தையும் நீக்கி அந்த ஆறுமுக வள்ளல் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுவோம். நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்து அருளி அவன் அந்த விதமான எல்லா மங்களங்களையும் அருளுவான். சரி நேயர்களே, இந்த இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாளில் விநாயகரின் அருளை பெறுவதற்கு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.